ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறோம்னா முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி தான் பார்க்க போறோம். அதாவது லண்டன்ல எந்தெந்த ஜாப்ஸ் என்னென்ன மாதிரி பிரைசிங் போகுது, அதாவது சேலரி என்னென்ன மாதிரி போகுதுன்றதுதான் இந்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவா அமைய போகுது. அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா இந்த வீடியோவை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல் கண்டென்ட்டா இருக்கும். அதாவது என்னென்ன சேலரி, எவ்வளவு பேர் என்ன உழைக்கிறாங்கன்றது எல்லாமே இந்த வீடியோவில் பேச போறோம். ஸோ தாமதிக்காம வீடியோக்குள்ள போலாம். ஓகே மக்களே, உங்களுக்கு ஆர்வமா இருக்கிறீங்க என்னென்ன சேலரி எடுக்கிறாங்கன்னு சொல்லி அது பார்க்கறதுக்கு முன்னுக்கு இது ஒரு அவரேஜான சேலரியை தான் நான் சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம அவங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து சேலரிகள் மாறலாம். இருந்தாலும் பேசிக்கா அவரேஜா என்ன மாதிரி எடுக்க போறாங்கன்றதான் பேச போறோம். அது பேசுறதுக்கு முன்னுக்கு நம்மளுடைய ஆஃப் லைசன்ஸ் ஷாப், அதாவது கடைகள்னு சொல்லுவாங்க, நம்மளுடைய ஊர்கள்ல இருந்து இங்க கடைகள் வச்சிருக்காங்க இல்லையா, அவங்க என்ன மாதிரி சேலரி கொடுக்குறாங்கன்றதை பத்தி பேச போறேன். ஏன்னா அதை முதல்ல பேசிட்டு மிச்சத்தை பார்ப்போம். ஓகே, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சேலரி கொடுப்பாங்க. ஆனா பேசிக்கா கை காசுக்கு போறோம்னா கிட்டத்தட்ட 7 பவுண்ட்ல இருந்து 10 பவுண்ட் வரைக்கும் நம்மளுக்கு கேஷ் இன் ஹேண்ட்ல ஜாப் கொடுப்பாங்க. இதுவே பேஸ் லண்டன் பே ஒரு மாதிரி இருக்கும், யூகே பே ஒரு மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 12 பவுண்ட் கிட்ட உங்களுக்கு பேசிக் பே வருது. இப்ப இந்த வீடியோ பார்க்கும்போது கிட்டத்தட்ட 12 பவுண்ட்ஸ் பெர் அவருக்கு கொடுப்பாங்க. இதுவே ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க கூகுளே சர்ச் பண்ணி பார்க்கலாம், லண்டன் பேஸ் பே எவ்வளவுன்னு சொல்லி போட்டா அதுவே பதில் சொல்லும். அதே மாதிரி யூகே பேஸ் பே எவ்வளவுன்னு கேட்டா அதுவே பதில் சொல்லும். ஆனா நம்மவங்க கை காசுக்கு 7 பவுண்ட் 6 பவுண்ட் ஏன் 5 பவுண்டு கூட வேலை செய்யறதுக்கு லண்டன்ல மக்களும் இருக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க. அது கவலைக்குரிய விடயம் தான். என்றாலும் சில பேர் நேர்மையா கொடுக்கறவங்களும் இருக்கிறாங்க, அவங்கள தப்பு சொல்லல. நேர்மையா கொடுக்கறவங்களும் இருக்கிறாங்க, 10 பவுண்ட் வரைக்கும் கொடுக்கறவங்களும் இருக்காங்க. அதுக்கு கிடைச்சதுன்னா உங்களுக்கு லக், கிடைக்கலன்னா அவங்களுக்கு லக். ஓகேங்க, அடுத்தது நம்ம பேஸ் பே எவ்வளவுன்னு சொல்லி பார்ப்போம். அதாவது கேட்டகரியில 3 கேட்டகரியா பார்க்க போறோம். அதாவது கிட்டத்தட்ட ஐடி செக்டர்ல என்ன மாதிரி, கேர் ஒர்க்கிங் செக்டர்ல என்ன மாதிரி, அது மட்டும் இல்லாம மற்ற ட்ரேட் ஜாப்ஸ்ல என்ன மாதிரி, கார்பெண்டர் அந்தந்த மாதிரிக்கு என்னென்ன மாதிரி ஜாப்ஸ்ன்றதை சொல்லி அதுக்கு என்னென்ன சேலரி என்றது எல்லாமே உங்களுக்கு சொல்ல போறேன். அது சொல்றதை வச்சு நீங்க ஓகே நம்ம யூகேக்கு போனா உழைக்கலாமா, உழைச்சு வீடு வாங்கலாமா என்றது எல்லாமே நீங்க அது மூலமா கால்குலேட் பண்ணுங்க. ஆனா ஒன்னு சொல்றேன், கை காசுக்கு வேலை செய்யறவங்களையும் விட்டு நம்ம இப்படி லீகலா ஒர்க் பண்ணோம்னு சொன்னா எல்லாமே நம்மளுடைய செலவுகள் எல்லாம் போக சேமிப்புக்கு வாரதே ரொம்ப கஷ்டங்க. சொந்த அனுபவத்துல சொல்றேன், ரொம்ப கஷ்டம், ஈஸி கிடையாது. லண்டன் வாழ்க்கை ஈஸி கிடையாது. ஆனாலும் அக்கறைக்கு இக்கரை எப்பயுமே பச்சைதான். வாங்க லண்டன் வாங்க, இந்த லைஃப் ஸ்டைலையும் பாருங்க. நான் இதை டிமோட்டிவேட்டுக்கு சொல்லல. பாங்க, ஏதாவது கேள்விகள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. மோஸ்டா எல்லாருடைய கேள்விகளுக்கும் பதில் போட்டுட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் லேட் ஆகலாம். லேட் ஆகிற பட்சத்துல அந்த கேள்விகளுக்குரிய பதில்களை நான் தனியாக ஒரு செப்பரேட் வீடியோவா போடுறேன். அது மட்டும் இல்லாம மறக்காம ஞாயிற்றுக்கிழமையில நான் லைவ் போடுறேன். நான் சண்டேஸ்ல லைவ் இருக்குது. லைவ்ல நீங்க கேள்விகள் கேட்கும்போது நான் உடனே பதில் கொடுப்பேன். நீங்க லைவ் வீடியோவையும் போய் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா லைவாகவும் வீடியோவும் பாருங்க. ஓகே, நாம இப்ப சராசரி இதுகளை பார்ப்போம். ஓகே, முதலாவது நம்ம ஐடி செக்டர்ல பார்த்தோம்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸுக்கு எவ்வளவு கொடுப்பாங்கன்னு சொல்லி. சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸுக்கு கிட்டத்தட்ட 32,000 பவுண்ட்ஸ்ல இருந்து 79,000 பவுண்ட்ஸ் வரைக்கும் கொடுப்பாங்க. அதாவது சராசரியாக 50,000 பவுண்ட்ஸு கிட்ட கொடுப்பாங்க. அடுத்தது சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸுக்கு என்ன மாதிரி கொடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 53,000 பவுண்ட்ஸ்ல இருந்து 1,08,000 பவுண்ட்ஸ் வரைக்கும் கொடுப்பாங்க. அவரேஜா 75,000 பவுண்ட்ஸ் வரைக்கும் அவங்க பெறலாம். ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸுக்கு ஜென்ரலாக பார்க்க போனோம்னா கிட்டத்தட்ட 31,000 பவுண்ட்ஸ்லேருந்து 82,000 பவுண்ட்ஸ் வரைக்கும் உழைக்கலாம். கிட்டத்தட்ட 50,000 பவுண்ட்ஸ் வரைக்கும் அவங்க உழைக்கலாம். மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸுக்கு கிட்டத்தட்ட 30,000 60,000 பவுண்ட்ஸ் கிட்ட சராசரியாக 42,000 பவுண்ட்ஸ் வரைக்கும் உழைக்கலாம். ஆப்ரேஷன்ஸ் மேனேஜர்ஸுக்கு 29,000 பவுண்ட்ஸ்லேருந்து 71,000 பவுண்ட்ஸ் வரைக்கும் உழைக்கலாம். சராசரியாக 43,776 பவுண்ட்ஸ் வரைக்கும் உழைக்கலாம். சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸுக்கு கிட்டத்தட்ட 28,000 பவுண்ட்ஸ்லேருந்து 68,000 பவுண்ட்ஸ் வரைக்கும் உழைக்கலாம். கிட்டத்தட்ட 40,885 பவுண்ட்ஸ் வரைக்கும் உழைக்கலாம். கேர் ஒர்க்கர்ஸுக்கு கிட்டத்தட்ட 25,000 பவுண்ட்ஸ் வரைக்கும் உழைக்கலாம். கிளாஸ் டோர் டோட்டல் ஜாப்ஸ் அவரேஜ் படி கிட்டத்தட்ட கிளாஸ் டோர் சொல்லுது 22,000 பவுண்ட்ஸ்லேருந்து 30,000 பவுண்ட்ஸ் வரைக்கும் உழைக்கலாம் என்று சொல்லியும், அது மட்டும் இல்லாமல் டோட்டல் ஜாப்ஸில் சொல்கிறாங்க 23,000 பவுண்ட்ஸ் வரைக்கும் உழைக்கலாம்னு சொல்கிறாங்க. அதாவது எக்ஸாம்பிளாக அவங்க என்னென்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரிக்கு ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் ஹோம் கேரில் கிட்டத்தட்ட 1,864 பவுண்ட்ஸ் வரைக்கும் உழைக்கலாம். கிட்டத்தட்ட பெர் ஹவர் 11 பவுண்ட்ஸ்.
ஹோம் இன்ஸ்டெட்டில் 10 பவுண்ட்ஸ், ப்ளூ பேர்ட் கேரில் 24,000 பவுண்ட்ஸ், ப்ரிஸ்டேஜ் நர்சிங்கில் 15 பவுண்ட்லேருந்து 22 பவுண்ட் வரைக்கும் உழைக்கலாம்னு சொல்கிறாங்க. மேன்செஸ்டர் ஹெல்த் கேர் லிமிட்டடில் இருந்து கிட்டத்தட்ட 16.52 வரைக்கும் உழைக்கலாம்னு சொல்கிறாங்க. RST ஃபாஸ்டரிங்கில் கிட்டத்தட்ட 24,700 பவுண்ட்ஸ் வரைக்கும் உழைக்கலாம்னு சொல்கிறாங்க. இதுதாங்க அவரேஜாக வந்து கேர் ஒர்க்கர்ஸ். ஸோ கேர் ஒர்க்கர்ஸ்னு சொன்னால் 25,000 பவுண்ட்ஸ், அதாவது இந்தியன் ருப்பீஸுக்கு 2,50,000 பவுண்ட்ஸ் வரைக்கும் உழைக்கலாம்னு அவரேஜ் காட்டுது. அடுத்ததாக வந்து மூன்றாவது நாங்கள் பார்க்க போகிறது வந்து ட்ரேட் ஒர்க்கர்ஸுக்குரிய சேலரி, அதாவது வந்து பிளம்பர், கார்டனர், பில்டர், எலக்ட்ரீஷியன்ஸ் போன்றவங்களுக்குரிய சேலரியை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அவங்க தான் கூட உழைக்கிறாங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸை விட கூட உழைப்பாங்க. கிட்டத்தட்ட அதாவது அவரேஜாக சொல்லப்போனால் 34,000 41,000 பவுண்ட்ஸ் வரைக்கும் உழைப்பாங்க. ஆனாலும் உண்மையாக நான் ஒரு டேலண்டடான ஒருத்தராக இருந்தால் 72,000 பவுண்ட்ஸ்லேருந்து 1,08,000 பவுண்ட்ஸ் வரைக்கும் உழைப்பாங்க. அவங்க தான் மேக்ஸிமமாக உழைப்பாக வந்து இந்த ட்ரேடி ஜாப், அதாவது நீங்கள் ப்ளம்பராக இருக்கலாம், கார்பெண்டராக இருக்கலாம், பெயிண்டராக இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் நல்ல சேலரி இருக்குது. அதனால் நீங்கள் அந்த ஸ்கில்லில் வரக்கூடிய உங்களுக்கு வல்லமை இருந்ததுன்னு சொன்னால் அந்த ஸ்கில்லில் வாங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸை விட நீங்கள் தாங்க நல்லா உழைப்பீங்க. அடுத்தது வந்து ட்ரேடிங் அசிஸ்டண்ட்டாக பார்க்கணும்னா கிட்டத்தட்ட 29,681 பவுண்ட்ஸ் வரைக்கும் உழைப்பாங்க. கிட்டத்தட்ட அது வந்து 38,865 பவுண்ட்ஸ் வரைக்கும் போகும். அதே மாதிரி ஜூனியர் ட்ரேடர் வந்து கிட்டத்தட்ட 48,790 பவுண்ட்ஸ் வரைக்கும் போகும். அதாவது 62,610 வரைக்கும் பவுண்ட்ஸ் வரைக்கும் அவங்க உழைக்கக்கூடிய வல்லமை பெறுவாங்க. இதை இந்த ஸ்க்ரீனை தருகிற மாதிரி இது எல்லாமே இதுதான். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களோட ஆவரேஜ் சேலரி என்னவா வரும்னு சொல்லி நான் அதுக்கு கட்டாயம் பதில் போடுவேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஓகே மக்களே, இதுதான் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து லைக் பண்ணுறதில்ல, லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து UK, ஆஸ்திரேலியா, கனடா, வெளிநாட்டுக்கு எப்படி ஏஜென்ட் இல்லாமல் போகிறதுன்றது எல்லாமே தெளிவாக நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. பின்னுக்கு பார்த்தா இந்த வீடியோக்களே தெரிஞ்சிருக்கும். போய் அந்த வீடியோக்களையும் பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லண்டன் வார உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் அன்பின் நாள். See you another video. Cheers மக்களே.